Good morning students, welcome to our maths class. So last class exercise 1.6 up to 3 வரையும் complete பண்ணிட்டோம். So now the next one is the 4, 5, 6. Those are the remaining sums are all word problem. So we stop that. So we will see in our classroom. Okay va? So we move to the next new lesson. That lesson name is probability, 9th lesson. It is very easy one at the same time it important also, and the continuation will be in 10th standard also. So what are the learning outcomes here? To understand the basic concept of probability, to understand the classical empirical approach to probability, to familiarize the types of events in probability. Okay va? So what is a probability அப்படினா? So பார்த்தோம் அப்படின்னா, to understand the notion of the probability, we look into the some real life situations that involve some traits of uncertainty. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு டயக்ராம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் இருக்காப்புல. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, 80% சான்சஸ் இருக்குது, ஸோ 20% சான்சஸ் இருக்குது அவர் உயிர் வாழ்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்ஸு. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த சக்ஸஸ் இஸ் இல்லஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதுதான் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ராபபிலிட்டியுடைய கான்செப்டே அதுதான். ஓகேவா? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் one to arrive at a conclusion under uncertain conditions. Okay va? So the probability is a way of quantity or measuring uncertainty. Some important definition அப்படினு பார்த்தோம்னா, what is the first one? Trial. So trial அப்படின்னா, ஸோ நார்மலாக பாய்ஸ் எல்லாம் கேம் விளையாடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாடும்போது என்ன பண்ணுவீங்க, ட்ரையல் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே மீனிங் தான் இங்கே. ஓகேவா? ட்ரையல்னால் என்னது, சும்மா அதை பண்ணி பார்க்குறது. ஓகேவா? ரோலிங் எ டைஸ் அண்டு ஃப்ளிப்பிங் எ காயின் ஆர் ட்ரையல்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைஸு அண்டு காயின். காயின் அப்படின்னா வி நோ தட். ஸோ இந்த மாதிரி காயின் எடுத்துக்கிட்டு, what is the name of this? Head. This one tail. ஸோ அப்போ காயின், ஃப்ளிப்பிங் எ காயின் அப்படின்னா என்னது, காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம், சுண்டுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஹெட்டுங்கிறத வி டினோட் அஸ் ஹச், ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? திஸ் ஒன் இஸ் அ டெய்ல், வி டினோட் அஸ் அ டி, த ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ அப்போ காயினை பொறுத்த மாட்டுக்கும் வாட் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸு. ஸோ இப்போ இது என்ன மேஸ் அப்படின்னா, ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா ஒரு காயினை டாஸ் பண்ணுறது. ஸோ ரேண்டமாக அப்போ அந்த காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு தான் விழுகணும், டெய்ல் தான் விழுகணும், நம்ம எதுவுமே கம்பல் பண்ணாமல், எந்த ஒரு மோட்டிவ் அதுக்காண்டி பண்ணாமல் டாஸ் பண்ணுறோம், என்ன விழுந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்குவோம். கரெக்டாக? தட் இஸ் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ரெண்டு சான்ஸ், ஒன்று ஹெட்டு விழுகணும் இல்லைன்னா டெய்ல் விழுகணும். தட் இஸ் அ பாசிபிள் அவுட்கம்ஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா the set of all possible outcomes அதை நம்ம sample spaceன்னு சொல்லுவோம். ஸோ for the coin what is the sample space? Head or tail. ஸோ H, T, that is a sample space. subset of sample space அப்படின்னா, ஒன்று இதை நார்மலாக நம்ம சப்செட் எப்படி சொல்லுவோம், செப்பரேட்டாக எழுதுவோம் இல்லையா, ஸோ அதை H வச்சு எழுதலாம், இல்லை T வச்சு செப்பரேட்டாக எழுதலாம். அப்போ in this example capital A is an event. ஸோ இப்போ உன்னோடைய சாம்பிள் ஸ்பேஸை பேஸ் பண்ண ஒரு கொஷினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். அவுட்கம்ஸ் அப்படின்னா, ஸோ அதுவும் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டோ டெய்லோ கிடைக்கும், தட் இஸ் அ அவுட்கம். ஓகேவா? அதாவது என்னது, த ரிசல்ட் ஆஃப் த ட்ரையலில் தான் என்னன்னு சொல்கிறோம், அவுட்கம்ஸ். சாம்பிள் பாயிண்ட். While flipping a coin, each outcome H or T are the sample points.
ஸோ அந்த அவுட்கம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா, அந்த நொட்டேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாம்பிள் பாயிண்ட்ஸ். அப்போ ஈச் அவுட்கம் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கால்ட் அ சாம்பிள் பாயிண்ட். சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னது, இந்த கலெக்ஷன் ஆஃப் த சாம்பிள் பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ இது என்னது மிஸ் அப்படின்னா, 2 coins are tossed, சாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னென்ன வரும். ஸோ இப்போ சிங்கிள் காயினுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஹச் டீன்னு சொல்கிறோம். கரெக்டாக. சப்போஸ் 2 coins are tossed இருந்துச்சுன்னா what is a sample space. இப்போ நீ ஒரு காயின், நான் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 பேருமே டாஸ் பண்ணும்போது உனக்கும் ஹெட்டு எனக்கும் ஹெட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஹச். சப்போஸ் உனக்கு ஹெட்டு விழுந்து எனக்கு டெய்ல் அப்படின்னா ஹச் டி. ஆர் உனக்கு டீ விழுந்து எனக்கு ஹெட்டு விழுந்துச்சுன்னா டிஹெச். இல்லை 2 பேருக்குமே டெய்ல் விழுந்துச்சுன்னா வாட் இஸ் ஏ டிடி. திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா, ஃபார் த 2 coins. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே காயின் பேஸ்டாக பார்த்தோம். இதே மாதிரி வேறு எதுக்கெல்லாம் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த பரமபதம் டைஸ் உருட்டி விளையாடுவீங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அண்ட் பிஸ்னஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி டைஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா. எஸ், இது என்னது அப்படின்னா டைஸ். ஸோ டைஸ் வந்து என்ன அப்படின்னா, சிங்குலருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அது டைஸ். ஸோ இந்த டைஸில் என்னென்ன இருக்கும், யாரெல்லாம் கேம் விளாண்டுருக்கீங்களோ இதை வச்சு அவங்க எல்லாருக்குமே தெரியும். 1 இருந்திருக்கும், 2, 3, 4, 5, 6. கரெக்டாக. ஸோ 6 சைடு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாட்டம் 1 ஒரு சைடும், 2 அடுத்து 3 ஒரு சைடு, 4 ஒரு சைடு, 5 ஒரு சைடு, 6 ஒரு சைடு. ஸோ இந்த மாட்டம் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ டோட்டலாக 6 சைடு இருக்கும். ஸோ வாட் இஸ் அ சாம்பிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டைஸ் அப்படின்னா என்னென்ன இதில் தெரியுது, 1, 2, 3, 4, 5, 6. Those are all sample points. What is a sample space அப்படின்னு சொன்னேன்னா what is it? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரே செட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா that is a sample space for the single dice. ஓகேவா. இது எப்போ சிங்கிள் டைஸாக இருக்கும்போது திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் வாட், டே இன் எ வீக். ஓகேவா. ஸோ வீக்குக்கான சாம்பிள் ஸ்பேஸ் எது அப்படின்னா, சண்டே மண்டேவை எது வரைக்கும் எழுதணும், சாட்டர்டே வரைக்கும் எழுதணும். தட் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ். ப்ராபபிலிட்டி சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்குறோம். what is the first one, single coin. ஸோ காயினை டாஸ் பண்ணால் வாட் ஆர் த அவுட்கம்ஸ், ஒன்லி ஹெட் ஆர் டெய்ல். தட் இஸ் the collection of some possible outcomes. The collection of possible outcomes is called a sample space. It is denoted by S. Okay. And then 2 coin. What is the sample space அப்படின்னா, so we don't know. So it is a tree diagram for the 2 coins. ஸோ 2 coinsக்கு ட்ரீ டயக்ராம் என்ன அப்படின்னா, சிங்கிள் காயின்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஹச்டி. ஸோ அந்த ஹச்டியை அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுலேருந்து ட்ரீ போடுறேன், எப்படி சப்டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காயின்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, ஹச்டி தானே. ஸோ ஹச்டின்னு போட்டுறேன். ஸோ அதே மட்டும் டி ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ஹச்டி அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டேன். ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ். ஹவு டு ரைட், ஹச். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹச். நெக்ஸ்ட்டு ஹச்டி. next TH, next TT. This is a sample space for 2 coins. This is a sample space for 2 coins. Suppose they ask what is it, the sample space for 3 coins.
3 coins. How to find out using the tree diagram? How to draw the tree diagram? So H T ஒரு காயின்க்குரியது. ஸோ அதில் ஒரு சப்டிவைட் பண்ணி HT அப்படின்னு போடணும். சிமிலர்லி HT. ஸோ சிங்கிள் காயின் இது சேர்த்துட்டோம் அப்படின்னா 2 coins. ஸோ நவ் த கொஷின் இஸ் 3 coins. ஸோ 3 coin அப்படின்னா what is the sample space? Again ஒரு subdivide. HT. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். பட் நமக்கு வந்து எக்ஸாமுக்கு எது வரைக்கும் தான் அப்படின்னா 2 coins வரைக்கும் அப்படிங்கிறனால ஸோ 3 coinsஸை ஜஸ்ட் உனக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ 2 coinsோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் சிங்கிள் காயின் H, T. What is the sample space for 2 coin HH, HT, TH, TT? So this only enough for the sample space. If they ask draw the tree diagram அப்படின்னா நீ tree diagram வரையணும். otherwise sample spaceன்னு கேட்டால் you write this line only. ஓகேவா? this line for 2 coins and this one is for single coin. ஓகேவா? come on. So just read out that what is the sample space for single coin H, T. What is the sample space for 2 coin HH, HT, TH, TT. So once again read that HH, HT, TH, TT. Like way you have to mark up it. Okay va? So now we finished the sample space for single coin and 2 coin. Now we move to the dice. What is it? Sample space for single dice. So dice now already we know that word because ludo அப்புறம் அந்த ஸ்னேக் அண்டு லேடர் அப்படிங்கிற கேம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன ஒரு க்யூபை வந்து ரோல் பண்ணி விடுவீங்க. தட் இஸ் அ டைஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம டைஸுங்கிறது வந்து ப்ளூரலுக்கும் சரி சிங்குலருக்கும் சரி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சிங்கிள் டைஸ் அப்படிங்கிற மட்டும் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நவ் ஐ ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் சிங்கிள் டைஸ். ஸோ அந்த டைஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் சிங்கிள் டைஸ். ஸோ ஆல்ரெடி நான் டைஸ் உனக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே காமிச்சிருக்கேன். அந்த டைஸில் வாட் ஆர் த ஃபேஸஸ், what are the points on the faces, so that is the sample space. Okay va? So now I write the what is it, n of s அப்படினா n of s now what is it, number of sample space. n of s means number of sample space. What is the number of sample space? 1, 2, 3, 4, 5, 6. So total 6 numbers இருக்கு. So I write 6. Next what is it, 2 dice. 2 dice. So here also we have the tree diagram. So how to draw that? 1, 2, 3, 4, 5, 6. So single space single dice கூடிய sample space எழுதிட்டேன். ஸோ இதிலருந்து அந்த காயினுக்கு எப்படி சாம்பிள் ஸ்பேஸ் பண்ணோம் அதே மட்டும்தான். ஹச்சு போட்டு சப்டிவைட் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணோம், ஹச்சு போட்டு டி இதுக்கு ஒரு சப்டிவைட் இதுக்கு ஒரு சப்டிவைட் போட்டு சிங்கிள் காயினுக்குரியது அகெயின் எழுதணும் இல்லையா. இந்த சேம் மாடல் நான் ஆர்டரை வந்து இந்த மாடம் வேர்ட்டிக்கலாக வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாட்டம் ஹரிசாண்டல் பண்ணாமல் நான் எப்படி பண்ணிவிட்டேன், வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு. ஸோ பாருங்கள் அகெயின் நான் இதில் என்னது எழுதுவேன், 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1, 1, 1, 2, 1, 3, next 1, 4. Yes. What is the next?
1 5 1 6 கரெக்டாக சிங்கிள் டேஸ் ஒன்னுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் 1 to 6 வரைக்கும் ரைட் பண்ணி ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிமிலர்லி we have to do for 2 also. So 1 2 3 4 5 6. What is it? 2 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. What is it? 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. And similarly we have to do for 3 2 3 4 5 6. So what is it? 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. Similarly we have to do for 4 also. What is it? 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. And then 5 1 2 3 4 5 6. What is it? 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. ஓகேவா? ஸோ டோட்டலாக 5. ஸோ என்ன ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, தட் இஸ் 6. ஸோ 6க்கும் 1 2 3 4 5 6. How to write? 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. So we have to start 1 to 6. 2 டைஸுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாட்டோம். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட் ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாட்டம் எண்டிங் கொடுத்தோன்னா திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 2 டைஸ். ஓகேவா? ஸோ அந்த ட்ரீ டயக்ராம் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காண்டி ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டுக்காண்டி ஃபாலோ பண்ணுறோம். அதர்வைஸ் அதை எழுத வேணாம். வாட் இஸ் அ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 2 டைஸ் அப்படின்னா திஸ் இஸ் அ ஆன்சர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் உங்கள் நோட்டில் நீட்டாக எழுதிட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாம் படிங்க. தேங்க்யூ. ஸோ நோட்டில் ரைட் பண்ணும்போது மிஸ் நீ நிறைய கேப் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ அப்படி எழுத வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்னது 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. ஸோ அது எழுதுனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. ஸோ இந்த கேப்பெல்லாம் இல்லாமல் ஸோ சிங்கிள் லைனாக எழுதுங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் லைன் ஃபுல்லாக, இந்த ஃபோர்த் லைன் ஃபுல்லாக, ஃபிஃப்த் ஒன் லைன் ஃபுல்லாக, சிக்ஸ் லைன் ஃபுல்லாக எழுதி ஸோ நீட்டாக நீங்கள் ரைட் பண்ணி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு நான் ஒன்றையும் பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் நோட்டில், ஸோ ஃபுல்லாமே எழுதிருங்க. நெக்ஸ்ட் ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ ஆக்டிவிட்டி 1, வாட் இஸ் இட்? டாஸிங் ஏ 2 coins. ஸோ அதனால் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டு டாஸிங் 2 coinsன்னு எழுதிக்கிட்டேன். வாட் இஸ் இட்? பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னது பாசிபிள் அவுட்கம்ஸ்னால், ஸோ 2 பேர் காயினை டாஸ் பண்ணுறோம் அட் அ டைம். ஸோ 2 பேருக்குமே ஹெட்டு விழுகலாம், இல்லை உனக்கு ஹெட்டும் எனக்கு டெய்லு விழுகலாம். ஆர் ஸோ ஹச் உனக்கு டெய்ல் எனக்கு ஹெட்டு, ஆர் 2 பேருக்குமே டெய்ல். ஸோ தட் இஸ் அ பாசிபிள் அவுட்கம்ஸ். அது எல்லாமே செட் ப்ராக்கெட் போட்டு எழுதணும்னா சாம்பிள் ஸ்பேஸ். வாட் இஸ் அ சப்செட்னால் ஸோ உள்ளே இருக்கிற செட்டை வந்து ஸோ செப்பரேட் பண்ணி எழுதுறது தான். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனில் இந்த மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே மட்டுமே நானும் சப்செட்டு ஒன்றா செப்பரேட் பண்ணி செட் ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆக்டிவிட்டி 1ல் இந்த செகண்ட் பார்ட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. வாட் இஸ் இட்? ஹியர் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் 2 dice அட் அ டைம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட் அ டைமில் 2 diceஐ வந்து டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாடலில் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சாம்பிள் ஸ்பேஸை செட் ப்ராக்கெட் இல்லாமல் எழுதுனா அது பாசிபிள் அவுட்கம்ஸ், செட் ப்ராக்கெட்டோடு எழுதணும் அப்படின்னா அது சாம்பிள் ஸ்பேஸ்.
ஸோ அதில் ஏதாவது ஒரு 3 எலமெண்ட்ஸஸ் எழுதி செப்பரேட்டாக செட் ப்ராக்கெட் போட்டு வந்தால் தட் இஸ் அ சப்செட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அண்ட் தென் the one more written work is that ஒரு கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஃபஸ்ட்டு அந்த டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, ஸோ ட்ரையலு, அவுட்கம்மு அண்ட் தென் சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் பாயிண்ட் அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 1 காயின், 2 காயின், சிங்கிள் டைஸ், 2 டைஸ், அதுக்குரிய ட்ரீ டயக்ராம் போட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு டூ த ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டியை இந்த ஃபார்மேட் எழுதாமல் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க, செகண்ட் பார்ட்டை செகண்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நீட்டாக எழுதி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஹோம்ஒர்க்கு ஆக்டிவிட்டி 2 ப்ளஸ் சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 4 சிங்கிள் காயின், 2 காயின், சிங்கிள் டைஸ், 2 டைஸுக்குரிய ட்ரீ டயக்ராமோட சாம்பிள் ஸ்பேஸை படித்து எழுதி அனுப்புங்க. That is by heart and write one time and send it to me. Thank you.